எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முருங்கை விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் சொல்லாத சில காரியங்களை இதில் நம்ம சொல்ல போகிறோம். நிறைய முருங்கை தோட்டத்து விவசாயிகள் ஃபோனில் நம்மகிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. அவங்க வீட்டுக்கு உள்ள ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, அந்த முருங்கை ரகம் சரியான ரகத்தை தேர்வு பண்ணாதது தான் பிரச்சனை. ரகங்கள் நமக்கு எப்பவும் காய்க்கக்கூடிய ரகமாக வைக்கணும். சில ரகங்கள் வெறும் மரம் மட்டும்தான் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும். காய்ப்பு நிறைய இருக்காது. காய்ப்பு நிறைய அடர்த்தியாக காய்க்கணும். அப்போதான் நமக்கு அந்த லாபம் கூட கிடைக்கும். ரெண்டாவது காய்கள் நல்ல தரமாக பச்சையாக நீளமாக இருக்கணும். அப்போ அந்த ரகம் தேர்வு செய்ய முடியாமல் தான் நிறைய விவசாயிகள் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. அப்போ அந்த ரகம் எப்படி தேர்வு பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ அந்த காய்க்காக நம்ம அந்த செடி முருங்கை போடுறது செடி முருங்கையில் உள்ள காயை விட அந்த மரத்தில் நம்ம பதியம் வாங்கி வைக்கிற அந்த ரகங்கள் நல்லா இருக்கும். அதில் இப்போ கரும்புன்னு சொல்லி நிறைய போலி நடமாடுது. திண்டுக்கல் பக்கம்லாம் கரும்பு முருங்கைன்னு சொல்லி விற்றுருக்காங்க. விற்றுட்டு எல்லாமே 80 ரூபா 90 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் ஒவ்வொரு பதியம் ஏரிங் பண்ணி கொடுக்குறாங்க. அது எல்லாமே ரொம்ப ஃபெயிலியர் ஆகிருக்கு. நிறைய கம்ப்ளைண்ட் நமக்கு வாட்ஸ்அப் போட்டோ அனுப்பி கேட்குறாங்க. இது காய்க்க மாட்டுக்கு பூக்க மாட்டுக்கு, காய்க்க மாட்டுக்கு பூக்க மாட்டுக்கு. அப்போ நம்ம சொல்கிறது, நீங்கள் அந்த பதியம் வாங்கின இடத்துல கேட்டீங்களான்னு நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் உள்ளே விட மாட்டேங்காங்க. திரும்ப அவங்க அதை பற்றி பதிலே சொல்ல மாட்டேங்காங்க, உள்ளே விட மாட்டேங்க. அவங்க மரம் கம்பு விற்கிறதெல்லாம் குறியாக இருக்காங்க. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ நிறைய நடமாடுது. அப்போ ஒரு விவசாயி ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கரில் சாதாரணமாக முருங்கையை வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு வருஷம் அதுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதை வளர்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகும். அப்போ இது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி பார்க்கச்சில அது காய்க்கலைன்னா அவருக்கு எவ்வளோ நஷ்டம். அதனால ரகங்கள் தேர்வு பண்ணுறது ரொம்ப கரெக்டாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே ஆகோ ஓகோ இது அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் விற்க பார்ப்பாங்க. அது நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆலோசகரை வச்சுக்கிடணும், ஒரு கன்சல்டன்ட் வச்சுக்கிடணும், இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளை வச்சுக்கிடணும். சும்மா யார் நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன்னா சாதாரண ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் உங்கள் தெரிஞ்ச ஆள்கிட்ட ஆலோசனை கேட்டிங்கன்னா ஒருத்தரும் நல்லா இருக்கிறது ஒருத்தனுக்கும் பிடிக்காது. அவன் இருக்கிறதுல சரியில்லாத ரகத்தை தான் அவங்ககிட்ட சொல்லுவான். அதனால அது மனித இயற்கை. அதை சொல்லி கொடுக்குறதுக்கு ஆட்கள்லாம் சரியா இருக்காது. நீங்கள் அதனால அவரு முருங்கை தோட்டம் ஒரு 50 ஏக்கர் வச்சிருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டால் கரெக்டாக சொல்லுவார் அப்படிலாம் நீங்கள் நினச்சா அதெல்லாம் தப்பு. ஏன்னா எல்லாருமே ஒரு மழை பெஞ்சு பூ உதிர்ந்துச்சுன்னா அவருக்கு உதிர்ந்துச்சா இவருக்கு உதிர்ந்துச்சா எல்லாருக்கும் உணர்ந்துச்சான்னு இங்கே தான் குறியாக இருக்காங்க ஒழிய, இதுக்கு தனக்கு ஓரளவு உளுந்துச்சுன்னா எல்லாருக்கும் மற்ற எல்லாருக்கும் அவ்வளோ உளுந்துடணும்னு பார்க்காங்க. இப்படி ஒரு மனநிலை தான் இங்கே உள்ள விவசாயிகள்கிட்ட இருக்குது. ஒரு ஒற்றுமை கிடையாது. அதனால் நீங்கள் ரகங்கள் தேர்வு பண்ணணும்னால ரொம்ப கரெக்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ எங்கள் ஏரியாவிலலாம் நாங்கள் இந்த பிஏ தானியல்னு ஒரு ரகம் இருக்குது. அந்த பிஏ தானியலுங்கிற ரகம் தான் இருக்கிறதுல இப்போ எங்கள் ஏரியாவில் நல்ல ஈல்டு கொடுக்குது, நல்ல தொடர்ந்து காய்க்குது. அதனால் அது ரொம்ப முக்கியம், அந்த ரகம் தேர்வு பண்ணுறது. அடுத்தாப்புல இடைவெளி 18 அடிக்கு குறையாம வைக்கணும். 18க்கு 18ல் வைக்கணும். இதை சொன்னால் நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 12 அடிக்கு 12 அடி, 6க்கு 6 அடிக்கு 6 அடி இந்த மாதிரிலாம் வச்சிடுறாங்க. இந்த மாதிரிலாம் வச்சுட்டு எனக்கு காய்க்க மாட்டுக்கு அப்படி இப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியும், நெருக்கமாகி போகும், ரொம்ப நெருங்கிடும் மரம். 18 அடிக்கு 18 அடி வச்சாலே ஒரு மரம் அடுத்த மரத்தை தொட்டு அந்த அளவுக்கு வளர்ந்துடும். அதனால இடைவெளி ரொம்ப முக்கியம். ஊடு பயிர் போடாதுங்க. எல்லாரும் ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கணும்னு தான் பார்க்காங்க. ஊடு பயிர் போடக்கூடாது. ஊடு பயிர் போட்டாச்சுன்னா அது சரியா வராது. ஏன்னா இது அந்த ஓடு பயிர் நீங்க போடுறீங்களா அதுக்கு வர பூச்சியெல்லாம் இந்த மரத்துல உட்காரும். அதனால அது சரியா வராது. ஊடு பயிர் போடாதுங்க.
வேணா சின்ன நீங்க பதியம் வாங்கி வச்ச புதுசுல வேணா இடையில ஒரு 2 லைன் நீங்க என்ன செய்யலாம்னா அந்த வாட்டர் மெலான் இந்த மாதிரி ஐட்டம் அதாவது போட்டு எடுத்துடலாம். அது 60 நாள்ல அது எடுத்துடலாம். அதுக்குள்ள இந்த இதுவும் வளர்ந்து பூ வந்துடும். 3ஆம் மாசம் பூ வந்துடும். வாட்டர் மெலான் பிடிக்கும் தூரம் போட்டுடலாம். அப்படி வேணா செய்யலாம். மற்றபடி வளர்ந்த மரத்துக்கு இடையில நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்து அடிக்க உள்ள நடமாட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அப்படிலாம் நிறைய பிரச்சனை இருக்கு. பூவில் உள்ள பிரச்சனை நிறைய இருக்கு. பூ பிரச்சனைகள் என்னன்னா, இப்போ இங்க இந்த திசைமுள பகுதியில் உள்ள மற்ற எல்லாருமே என்ன கேட்காங்கன்னா, சார் பனிக்கு பூ ரொம்ப கருகி உளுந்துருது, ஒரு காயமே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. பனிக்கர்கள்னுட்டு அப்படி ஒரு சொல்றாங்க. அந்த பனிக்கு கருகல்ங்கிறது அப்படி ஒன்றும் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. பனி நேரத்துல அந்த பூச்சிகள் தாக்கம் அதிகமா இருக்கும். அது என்ன செய்யும்னா அந்த பூவெல்லாம் சேர்த்து ஒரு அந்த சிலந்தி வலை மாதிரி பண்ணி கூடு மாதிரி கட்டிக்கிட்டு நடுவுல முட்டை விட்டு பெருகி அது என்ன செய்யும்னா சாறு அந்த வரக்கூடிய பூங்காம்புல உள்ள சாறு அந்த சின்ன பிஞ்சு உள்ள இருந்து சின்னதா வரக்கூடிய அந்த பிஞ்சுல உள்ள சாறு எல்லாத்தையும் உறிஞ்சிடும். அப்போ அது கொத்த பந்து பந்தா சுருட்டி வச்சிருக்கும். அப்போ அது மொத்தமா பூவளம் உதிர்ந்துடும். அது வராம தடுக்கணும். அதான் முக்கியம். நீங்க பனிக்கரைகளுக்கு போகிறது பனிக்கரை ஒருத்தன் சொன்னா ஒரு ஆள் சொன்னா போதும். எல்லா தோட்டத்துக்காரனும் 1 ஏக்கர்ல முருங்கை வச்சிருக்க ஆளும் அதே தான் சொல்றான். 50 ஏக்கர்ல முருங்கை வச்சிருக்க ஆளும் பனிக்கர்கள் தான் சொல்றான். இன்னொன்னு என்னன்னா கடையில போய் கேட்டா பனிக்கர்களுக்கு மருந்து தாங்கன்னு கேட்குறான். கடையில யாரும் உங்க தோட்டத்தை விசிட் பண்ணியோ உங்க தோட்டத்தில் உள்ள போட்டோவை பார்த்தோ என்ன ஏதுன்னு ஒரு அனலைஸ் பண்ணி மருந்து சொல்றது கிடையாது. இருக்க மருந்து அவன் அவைலபிளா இருக்க மருந்தை கொடுத்து விடுறாங்க. இப்போ இதான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதையும் வாங்கி அடிக்காங்க. அதனால நீங்க அந்த மருந்து அந்த பூ ஒவ்வொரு டைம் பூக்கும். அதாவது ஒரு வருஷத்துல 4 சீசன் காய்க்குது அப்படின்னா அந்த 4 சீசன்லயும் வர்ற பூவை நம்ம என்ன செய்யணும், காப்பாற்றணும். அதுதான் நமக்கு ஈல்டு கொடுக்க போறது. அந்த பூவை நீங்க காப்பாத்தி அந்த பூவை அவ்வளோத்துலயும் காய் வர வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கணும், டானிக் கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், இது எல்லாமே இருக்கு. அது எல்லாம் நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க நேர்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் பேமெண்ட் கொடுக்கணும். சும்மா எல்லாம் இலவச ஆலோசனை யாருக்கும் கிடையாது. நான் போன வருஷம் இலவச ஆலோசனை கொடுத்தேன். ஒரு நாளைக்கு 100 போன் கால் வரும். டெய்லி வரும். இங்கேருந்து பண்ணுவான், துபாயிலேருந்து பண்ணுவான், எங்கேருந்து இல்லாமல் பண்ணுவான். அவங்க தோட்டம் எங்கே இருக்கும் அதெல்லாம் பண்ணுவான். ஆனால் காலையிலே எழும்புனா வேலைக்கு நம்ம தோட்டத்துக்கு கிளம்ப முன்னாலும் ஒரு 10-15 கால் வந்துடும். சாயங்காலம் அதே மாதிரி. பிறகு 7:30 மணிக்கு அப்படின்னு சொல்லி நான் மாற்றி வச்சேன். 7:30க்கு பிறகு பண்ணுங்கன்ட்டு. 7:30க்கு சாப்பிட உட்காந்தோம்னா ஒரு உருண்டை ஜோறு வாயில வச்சிருப்போம். அதுக்குள்ள போன் வந்துச்சுன்னா நம்ம 9 மணி ஆயிரும். அடுத்த உருண்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ போன் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு சொல்லி கொடுக்காம இருக்க முடியாது. அதனால தான் பார்த்தேன். இன்னும் இலவசமாக கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேமெண்ட் நீங்கள் அனுப்புனாதான் உங்களுக்கு அனுப்பிட்டு கேட்டால் தான் சொல்லுவேன்ட்டு. இப்போ அதே மாதிரி ரெகுலராக உள்ள கஸ்டமர்ஸ் நிறைய ஊர்களில் இருக்காங்க. எல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கு. அவங்க தோட்டத்தில் என்ன நடக்குங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியும். இங்கேருந்து தெரியும். அந்த இலவசம் கிடையாதுன்னு சொல்லி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 100 போன் கால் வந்த இடத்துல 95 போன் கால் கட் ஆயிடுது. இலவசம் எங்கே கொடுத்தாலும் நம்ம மக்களுக்கு போக ரெடி. ஆனால் பேமெண்ட் கொடுத்து அதை வாங்க மாட்டாங்க. ஆனால் தோட்டமே எல்லாமே கட்டு போனாலும் பரவாயில்ல, நான் ஒரு சின்ன ஒரு கன்சல்டன்ட் ஃபீஸ் கொடுக்க மாட்டேங்கிறதுல பெரியா இருப்பாங்க. இப்போ இந்த மரத்தை பாருங்க. இந்த மரத்தில் எவ்வளோ பூ இருக்கு, அந்த மரத்தில் எவ்வளோ இருக்கு, அதுக்கு அடுத்தாப்புல இந்த மரத்தில் எவ்வளோ பூ இருக்கு, பிஞ்சு இருக்கு. ஆனால் இந்த மரத்தை பாருங்க. இந்த மரத்துல கம்பு தான் இருக்கு, பூக்கள் சரியா வரல. அப்ப இந்த ரகம் இடையில ஒரு கலப்பட ரகம் கிடக்கு. இந்த மாதிரி ரகங்களை தான் நிறைய பேர் வாங்கி வச்சுட்டு பூக்க மாட்டுக்கு காய்க்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மரத்துல இந்த கொப்புல பாருங்க. இதுல இந்த கொப்புல ஒரு பிரான்ச் என்ன வந்திருக்கு. அதுல உங்களுக்கு பூ பிஞ்சு எல்லாம் இருக்கு. அடுத்த கொப்பு என்ன வந்திருக்கு, அதுலயும் காயப்பூலாம் இருக்கு. இன்னும் இதுல அதே மாதிரி இதுல இப்படி வரிசையே வார எல்லாத்துலயும் பூவும் பிஞ்சும் பூவும் பிஞ்சும் பூவும் பிஞ்சும் இப்படி போயிட்டே இருக்கணும். இதுதான் கரெக்டான இது. ரெண்டாவது ஒரு கொப்புலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இலை இருக்கும், அதுக்கு அடுத்தாப்புல ஒரு பூங்காம்பு இருக்கும், அடுத்தாப்புல ஒரு இலை, அதுக்கு பூங்காம்பு, ஒரு இலை பூங்காம்பு,
ஒரு இலை பூங்கம்பு அப்படி மாற்றி 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 வரணும், போய்கிட்டே இருக்கும் இது. அப்படிதான் வந்து நமக்கு அப்படிலாம் வந்தாதான் நமக்கு சரியான ஈல்டு கிடைக்கும். இப்போ இந்த மரத்துலலாம் இந்த முருங்கை மழை பெஞ்சு நிறைய பூ விழுந்துட்டு, அதனால இப்படி கம்மியாக தருது உங்களுக்கு. மற்றபடி இந்த தனி ஒயிட் கலர்லாம் தெரியும், நம்ம தோட்டத்துக்குள்ளலாம் நீங்கள் வந்தீங்கன்னா தனி ஒயிட்டாக தான் தெரியும் பூக்கிற டைமில். எல்லாம் கீழே பாருங்க, அந்த முருங்கை பூ எவ்வளோ விழுந்து கிடக்குன்ட்டு மழை பெஞ்சு பூ வந்து நிறைய எல்லாம் காஞ்சி அப்படி போயிட்டு, அது போக மிச்சம் உள்ளது தான் இது. இதாப்புல இந்த காய் கருப்பாகி போகுது, காய் கருப்பாகி போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மழை பெஞ்ச உடனே கருப்பாயிருதுன்ட்டு. அது கருப்பு ஆக தான் செய்யும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த காயில வந்து ஒரு வைரஸ் இருக்கும், ரஸ்ட் வைரஸ்ன்னு சொல்றது. ரஸ்ட்னா நமக்கு துருவன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரஸ்ட் வைரஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து எல்லா காயில பிஞ்சில எல்லாத்துலயுமே அதுல அவருடைய அந்த அது இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய காரியங்கள் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனா அது வந்து மல்டிபிள் ஆகுறது, பெருகிறது, ஒரே நிமிஷத்துல லட்சம் கோடின்னு பெருகிறது எப்போன்னா, அதுக்கு வந்து வந்து மழை தண்ணி தான். அந்த மழை தண்ணி பட்டாதான் அது பெருகும். அப்போ அது பெருகும் போது என்ன ஆகும்னா, கம்ப்ளீட்டா அந்த மேலே பூரா உங்களுக்கு வந்து சாம்பல் கலருக்கு வந்துடும். உள்ள காய் நல்லா இருக்கும், அந்த தோல் மேலே வந்து ரஸ்ட் பிடிச்சிரும். அதுக்கு வந்து விலை கிடைக்காது. ஆனால் அதை நீங்கள் சரி பண்ணணும்னா, அந்த ரஸ்ட் வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அந்த போகிறதுக்கு என்ன செய்யணும், மழை பெஞ்சா அடுத்த நாள் உங்களுக்கு நீங்கள் மருந்து அடிக்கணும். அதை அடிக்கிறதுக்கு யாரும் அடிக்க மாட்டாங்க. மழை இப்போ அடிச்சாச்சுன்னா உடனே அது எல்லாம் கரைஞ்சி போகணும். அதுக்கு வந்து ஏதாவது பங்கிசைடு இருக்கு, பூஞ்சான கொல்லி, அதை அடிக்கணும். அந்த காய்கள்லாம் நனைகிற மாதிரி ஒரு அடி அடிச்சு விட்டுறணும். மற்ற மருந்து நீங்கள் அடிக்கல இல்லையோ அந்த அப்போ அந்த காய் வந்து என்ன செய்யும், அந்த டைமில் அதில் மல்டிபிள் ஆக போகிறதெல்லாம் கட் ஆயிரும். பிறகு திரும்ப ஒரு வாரம் கழிச்சு திருப்பி அப்படி ஒன்று அடிச்சேன்னா அந்த காய்களை கொஞ்சம் பச்சையாக கொண்டு வரலாம். வேற மார்க்கமே கிடையாது இதுக்கு, அது ஒன்று தான் மார்க்கம். இந்த பூங்கொத்தை பார்த்தீங்களா, இந்த பூங்கொத்து இன்னும் காயுது பார்த்தீங்களா, இப்படிதான் காயறத பனிக்கருகள்னு நம்ம ஆட்கள் சொல்றாங்க. என்ன இருக்கா இப்போ இதுல பாருங்க, இதுல பூச்சி ஓடும், இன்னும் ஓடுதா? இந்த பூச்சிகள் ஓடுதுல்ல, இந்த பூச்சி தான் இதை டேமேஜ் பண்றது. இந்த பூச்சி பறக்கும், பறந்து வரும், பறந்து வந்து உட்காரும். அது இந்த பிஞ்சா வரக்கூடிய இந்த காயெல்லாம் அந்த சாரை உறிஞ்சி முடிச்சிட்டு அப்படிதான் உங்களுக்கு டேமேஜ் நிறைய வருது. இது பறக்கும் பாருங்க, இப்போ ரெக்கை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய சில தோட்டத்தில் கொத்து கொத்தா உருட்டி இருக்கும். அப்போ அது என்ன செய்வாங்கன்னா, அந்த டைமில் என்னன்னா அந்த பூவுக்கு மருந்து அடிக்கணும். ஏன்னா அந்த டைமில் வர்ற பூவை நம்ம பிஞ்சாக்கி காயாக்கி ஈல்டு எடுத்துடணும், அதான் ரொம்ப முக்கியம். அந்த டைமில் பூவுக்கு இப்போ இன்னைக்கெல்லாம் எங்களுக்கு மருந்து அடிக்காங்க. காரணம் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சம் இந்த இதில் பார்த்துட்டோம்ல, அதனால மருந்து அடிக்கும். அப்போ அதுக்கு பிறகு அது வந்து உடனே அது சாகலைனாலும் அது திருப்பி உணவு எடுக்காது, ஆன்டிபீடன்ட். அப்போ அது வந்து சாறு உரியாது. அப்போ அது தப்பிக்கிடும். அதுக்குள்ள ஒரு 3 நாள் ஆச்சுன்னா அது பிஞ்சு இறங்கிடும். பிஞ்சு இறங்கி ஒரு வாரத்துக்குள்ள கொஞ்சம் வலு கொடுத்துரும். அதுக்கு பிறகு ஒன்றும் செய்யாது. இந்த ரகம் பிஏ டேனியல்னு சொல்றது. இந்த ரகத்துடைய பதியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போட்டு கொடுப்போம். அது எந்த மாதம் நாங்கள் கொடுப்போங்கிறது உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்லிடுவோம். நீங்கள் ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதை நாங்கள் உங்களுக்கு போட்டு தருவோம். பேமெண்ட் கொடுத்த பிறகு தான் நாங்கள் போட்டு தருவோம். பேமெண்ட் கொடுத்து ஒரு 20 நாள் 25 நாளில் உங்களுக்கு ரெடியாக்கி தந்துடுவோம். அது வந்து நம்ம இடுப்பு உயரத்துக்கு தருவோம். அதில் நீங்கள் 2 அடி உள்ள தரைக்கடியில் வைக்கணும். அப்போ தான் மரம் காற்றுல சாயாது. அவ்வளோ உயரத்தில் உங்களுக்கு செடி ஆயிட்டா உங்களுக்கு நான் அது படம் காட்டுறேன், அது எப்படி இருக்குன்ட்டு. அதாவது யாருக்காவது உங்களுக்கு அந்த பதியம் குச்சி வேணும், அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு தேவைப்படுது, அதில் நான் புதுசாக ஒரு தோட்டம் போட போகிறேன், எனக்கு பதியம் வச்சு குச்சி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போட்டு கொடுப்போம். அது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடுங்க ஆலோசனை, அல்லது நேரில் வாங்க, நேரில் வந்து கேட்டுக்கிடுங்க. நம்ம தோட்டம் வந்து சாத்தாங்குளம் பக்கத்தில் பன்னம்பாறைங்கிற இடத்துல இருக்குது. நீங்கள் வந்து கூட நேரில் கேட்டுக்கலாம், எப்படி என்ன செய்யணும் ஏது செய்யணுன்ட்டு ஆலோசனை. பதியம் எப்படி இருக்குங்கிற ஃபோட்டோ உங்களுக்கு தனியாக நான் அதில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. நமக்கு எல்லா இடத்துக்கும் போயிருக்கு, விழுப்புரம்,
பாண்டிச்சேரி, வேலூர், கம்பம், தேனி நிறைய இடங்களுக்கு போயிருக்கு. இது எல்லா இடத்துலையுமே நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் வேணும்னா நீங்கள் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்களுக்கு மருந்து, உரம் நிர்வாகம், மருந்து இதை பற்றி ஏதாவது ஆலோசனை வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஆனால் எல்லாமே நீங்கள் ஒரு ஃபீஸ், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபீஸ் உண்டு. நீங்கள் அதை நேரில் பேசி கேட்டுக்கிடுங்க, கேட்டு இது பண்ணுங்க. அதுக்காக ஃபீஸ் உண்டுன்ன உடனே இவர் ஏதோ பெரிய கொள்ளையடிக்கிறதுக்கு பெரிய ஆதாயத்துக்காக இந்த சேனல் போட்டிருக்காருன்னுட்டு இல்லை. ஏன்னா எனக்கு வர்ற ஃபோன் கால் அவ்வளோ ஃபோன் வருது ஒரு நாளைக்கு. வந்துட்டு அதிர்ச்சியே ஒன்றுமே அதை பற்றி, அந்த மருந்துகளை பற்றி ஒரு நாலேஜே இல்லாதவங்களாம் இருக்காங்க. நிறைய கடைக்காரங்களும் அப்படி தான் இருக்காங்க. இருக்க மருந்தை விற்றா போதுங்கிற லெவலில் அப்படி இருக்குது. அதனால் அதுகளெல்லாம் நீங்கள் நேரடி கான்டாக்ட் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் அதெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக அதெல்லாம் சொல்லித்தர முடியும். ஆனால் அப்படி கேட்டு தெரிஞ்சவங்க சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சைடு. அதனால் இவர் ரொம்ப லாபம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த யூடியூப் வீடியோ போட்டிருக்காருன்னு நினைக்கிறாங்க. இது மற்ற வீடியோவுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது. இது நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோடு போடப்பட்டது. அதை நினைவில் வச்சுக்கிடுங்க. இப்படி நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லலாம். அது அவரவர் தேவையை பொறுத்து, அவரவர் தோட்டத்து சைஸை பொறுத்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிடுங்க. இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் திரும்ப. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.